ஹாய் பூசணி. இது என்ன பூசணிம்பாங்க? தர்பூசணி. அதே வெயில் சாப்பிட்டா நைட்டில் சாப்பிட்றாங்க. நைட்டில் சாப்பிட்றாங்க. நீ சாப்பிட்டியா தர்பூசணி? கீத்து நைஸாக இருக்கும். சாப்பிட்டியா? சரி சரி, அப்போ தொட முடியாது. அப்படின்னு நான் அப்படியே சொல்லல, காயவே கீத்து அப்படியே முன்னாடி அழகாக நைஸ் கீத்தா அப்படி குண்டாவா? நம்ம ஒரு பீஸ் பயங்கர டவுனில் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் எப்படி அறிவாங்க? குத்தி தேவைப்படுறது இல்லை, காயோட எப்படி அறிவாங்க? கீத்து போட்டு சாப்பிட மாட்டோமா? புரியலையே. நம்ம ஊர் கடையில் ஒரு கீத்து புண்ணி கேட்குறோம், எப்படி அறிஞ்சு கொடுப்பாங்க? குத்தி சாப்பிட்றது கேட்கல, எடுத்துட்டு வா மித்தியா. காயோட நீளமா அரிஞ்சு காயோட நைட்டு சாப்பிட்ற மாதிரி. ஆமா, காயோட சரி அரிஞ்சு கொடுத்தாலும் போ. எனக்கு என்ன பண்றது? சாப்பிட்டு இப்படி குத்தி சாப்பிட்றது அது தெரியும். நான் வந்து காயோட அப்படி வாயில் கடிச்சு சாப்பிடணும். சரி விடு, சரி விடு. இப்போ இது குத்தி சாப்பிட்றதுன்னு வந்துருச்சு. சரி விடு. அப்புறம் என்ன? வாயோட கடிச்சு சாப்பிடலாம், வீடியோ கடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு. தோசை எடுத்து போடுங்க. இப்படியே தோசை ஊற்றி சாப்பிடல. நான் வேற மாதிரி சாப்பிட்றேன். ஓரம் புரியலையா? போதும். மக்களை தர்பூசணி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க. நான் இன்னும் முட்டை தோசை தான். மேல கூடாது. ஏன் தேவி மேல பாரு, கீழே பாரு. ஏன் தண்ணி விட கொடுத்துருக்கீங்க? கீழே பாரு. மக்கள் வித்தியாசம் சாப்பிட போறேன். அந்த சட்னி எந்த கொள்ள வேற கரண்டை போட வேண்டியது. மக்காடிக்கிறது மக்களே ரோல் தேசங்க மக்களே. உப்பு வச்சது சட்னியில உப்பே உண்டு. குழம்புல தண்ணி அந்த சட்னி வளர்க்கறது உப்பு தெரிய சட்னி ஊத்துறதா? தேங்காய் சட்னி போடுமா? இது வெடியால் வச்சுக்கோ சார். சட்னி நீங்களா சாப்பிட்டீங்களா? மக்களே பூசணிக்காய் மக்களே. முருங்காய் சேர்த்து எத்தனை கேட்டா மாத்திர வாட்ட பறிச்சோடு சாப்பிட்டுக்கும் போது இருக்காது. ரைட். சாப்பிட்றியா?
அப்புறம் ரோல் தோசை தான். சரி ஆப்பிள் 5 பேருக்கு ஃபோன் பண்ணுறேன், கொண்டு வந்துருந்து பிஎஸ்டி தோசை சாப்பிட்டாரு. நான் போகணும் கொஞ்சம் அடிபட்டது போயிடுச்சு. போட்டு குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன். ஏக்கா நீ வெடியாயே வந்துருக்க வேண்டியது இருக்கா அப்படின்னா போட்டு கொடுக்க நானும் கடைக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. காசு பேட்டரிக்கு முதலையே வரவனுக்கா இன்னைக்கு பெருசாக வந்துருக்குது அப்படின்னா சாப்பிடுங்க. மசாலா தோசை சாப்பிட்டாங்க. அப்புறம் சொன்னேன் நான் உங்க கடையிலே தான் வாங்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் முருங்கைக்காய் வாங்கிக்கலாம். அதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த பாத்தைக்கு அங்கே போய் சாம்பார் தோசையும் சட்னி சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சட்னி அம்மா எனக்கு டேஸ்ட்டுங்க. அவசியமாக எப்போ ஒரு நாளைக்கு டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. மக்கள் வேணும். காய் நல்லா இருந்தா அவங்க வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போறவங்க எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. காய்கறிகள் அது மாதிரி நல்ல வியாபாரம். அவனும் சொன்னா கொண்டு வந்து கூட பாடுக்கோ. அப்புறம் நான் சொல்லிட்டு தக்காளி ஓடிட்டு நாங்களாம் வாங்குவோம். கொண்டு வந்து கூட எனக்கெல்லாம் காய் கொண்டு வந்து கொடுக்குறப்பா, அதை விடுவா அதை கொண்டு வர சொல்லி நான் ஃபோன் பண்ணுறேன். அப்படி சரிக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். போய் சொன்னா கொண்டு எனக்கு சொல்லிடுவாங்க. கடைகளுக்கு இங்கெல்லாம் கொடுத்துறாங்க. இதெல்லாம் வேண்டாம். சரி எத்தனை காய்க்கு இருக்குது அப்படின்னா மாற்றம் பார்க்கணும்னு நீவும் கட்டவா காய்க்கு இருக்கா. ஓ அவனுக்கா இன்னைக்கு தானே சகாக்கா, இன்னைக்கு தான் முடியாதா அவங்க கொடுத்துருந்தீங்கன்னா கூட வாங்கிப்பாங்க. சூப்பராக இருக்கும்.
மக்கச்சான் மக்களும் பால் மக்கச்சான் சாப்பிட்டு நல்லா இறங்கி மிச்சக்குட்டி பிள்ளைங்க எங்கே முடி வெட்டினீங்க முடி எங்கே வெட்டினீங்க புளியா முடி பிள்ளைங்க எங்கே வெட்டினீங்க அங்கே இல்லையா கையா அவளை சாப்பிட்டேன் திராட்சை எடுத்து விட்டு அது எடுத்து விட்டு குத்தி விட்டோடு அங்கே போய் விட்டோடு போட் இங்கே வா தோசை சாப்பிட்டு மகளா சாப்பிட்டு